ஸோ இந்த மாதிரி படத்தை வச்சுக்கலாம். இது எல்லாருக்குமே இந்த கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி நாய்ஸ் இருக்கும். இந்த அளவுக்கு ஹெவியாக வந்து உங்களுக்கு நாய்ஸ் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிக்ஸ்க்கு கீழே டீட்டெயில்ஸ்னு ஒரு பேனல் இருக்கும். ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பேசிக்கு கீழே டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து நாய்ஸ் ரிடக்ஷன், அதாவது மேனுவல் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மேனுவல் நாய்ஸ் ரிடக்ஷன், அதுக்கு கீழே இன்னொரு பாயிண்ட் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா லூமினன்ஸ் நாய்ஸு, அதுக்கப்புறம் கீழே கலர் நாய்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த லூமினன்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸுங்கிறத இன்க்ரீஸ் பண்ணாலே உங்கள் பிக்சரில் வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு கீழே முக்கியமானது அதுதான் கலர் நாய்ஸ். நாய்ஸில் 2 வகை இருக்குது. புள்ளி புள்ளியாக தெரிஞ்சு அதுக்கு பேர் நாய்ஸு, ஓகேங்களா, அதுக்கு பேர் பிக்சல் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கலராக புள்ளி புள்ளியாக தெரிஞ்சு அதுக்கு பேர் கலர் நாய்ஸ். இப்போ அவரோட தாடியில் பார்த்தீங்கன்னா, அவர் தாடி வந்து நிச்சயமாக வந்து கருப்பாக தானே இருக்கும். ஆனால் கலராக புள்ளி புள்ளியாக தெரியுதா? எத்தனை பேருக்கு கலராக புள்ளி புள்ளியாக தெரியுது? டைப் எஸ் இந்த சாட் பாக்ஸ். பொதுவாக வந்து தாடினா உங்களுக்கு கருப்பாக தான் இருக்கும். அங்கே வேறு எந்த கலரும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஜென்ரலாக இதான் வந்து. ஆனால் அந்த புள்ளி எங்கேருந்து வந்துச்சு? ஓகே, அந்த கலர் டாட்ஸ், அதாவது ப்ளூ கலரில், பிங்க் கலரில் புள்ளி புள்ளியாக இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லோ கலர், இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா இதுக்கு பேர் கலர் நாய்ஸ். இது வந்து லோ லைட்டில் தான் ஃபார்ம் ஆகும். லோ லைட்டில் ஃபார்ம் ஆகும். இந்த நாய்ஸ் வந்து சென்சாரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து அந்த இடத்துல கிடையாது. சென்சாரில் லைட்டே இல்லாத ஒரு இடத்துல இந்த மாதிரி சென்சாரில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இங்கே என்ன பண்ணணும் நீங்கள்? இந்த இடத்துல வந்துட்டு அந்த நாய்ஸ் ரிடக்ஷனில் வந்துட்டு கலருங்கிறத நல்லா இப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். நல்லா ரைட்டில் ஏற்றுனீங்கன்னா அந்த இடத்துல அந்த கலருங்கிறது கம்ப்ளீட்டாக அந்த கலர் நாய்ஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ இதுதான் இங்கே மெயினாக நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் நாய்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாகவே கட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு இந்த இதையும் நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு படத்துக்கு இதை பண்ணிவிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நாய்ஸ் ரிடக்ஷன் அதுவும் பண்ணணும், கலர் நாய்ஸ் தான் மெயினாக பண்ணணும். ஸோ அப்போ இந்த படத்தோட ஒரிஜினல் பார்க்கலாமா? இதோட படத்தோட லெஃப்ட் சைடில் பாருங்கள், இதான் ஒரிஜினல். இவ்வளோ மோசமாக இருந்த படமாக இருந்தாலும் கூட ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். இது வந்து ரா ஃபார்மேட்டில் இருந்தால் தான் சாத்தியம். ரா ஃபார்மேட்டில் இருந்தால் தான் சாத்தியம். இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளால் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஓகே.